சர்க்கரை நோய் வந்துருச்சுனாலே அவர்களுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கவே முடியலைங்க. 6 முறை 8 முறைன்னு யூரின் போய்கிட்டே இருக்குதுங்க. இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷனை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணுமே, அதுக்கு நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய மக்கள் தேடுதல் இருக்கிறாங்க. சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னும் பொழுது அவர்களுடைய ரத்தத்தில் நல்ல குளுக்கோஸ் கெட்ட குளுக்கோஸ் அப்படின்றத சுத்தம். இதில் நல்ல குளுக்கோஸை எடுத்து நம்மளுடைய செல்களுக்குள்ள எல்லாமே போயிடும். இந்த கெட்ட குளுக்கோஸ் மட்டும் எக்ஸஸாக சுற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பாருங்க, 3 வேளையும் ஃபுல் கட்டு கட்டி நல்லா ஃபுல் டைட் ஆகிட்டிங்கன்னா காலையில் அதை வெளியே தள்ளிடணும் எப்படியாவதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு எதுவுமே சூரணம் எதுவுமே சாப்பிட தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக வெளியே தள்ளக்கூடிய வேலையை பண்ணிடுது. தண்ணி நல்லா நீங்கள் 3 லிட்டர் தண்ணியை கடக்கடன்னு குடிங்க. எப்படியாவது அதை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சத்தை எடுக்கிட்டு மிச்சத்தை ஃபுல்லாக யூரினை அடித்து வெளியே தள்ளிடுது. இது மாதிரி ஏதோ ஒரு சில காரணங்களால் நமக்கு ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் போகுதுன்னா இதை நம்ம எப்படி எளிமையாக கட்டுப்படுத்தலாம்? அதற்காக தான் நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு மூலிகை டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். பயன்படுத்தி பாருங்கள். இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் பிரச்சனையிலிருந்து வெளிவந்து நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இரவு முழுவதும் சூப்பரான உறக்கம் உறங்குவதற்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு என்னங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சர்க்கரை நோய் வந்துருச்சுனாலே அவர்களுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கவே முடியலைங்க. 6 முறை 8 முறைன்னு யூரின் போய்கிட்டே இருக்குதுங்க. இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷனை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணுமே, அதுக்கு நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய மக்கள் தேடுதல் இருக்கிறாங்க. நம்ம சிகிச்சை மையத்துக்கே கூட நிறைய பேர் இந்த பிரச்சனைக்காகவே வராங்க. அவர்களுக்கு ஒரு சில டிப்ஸ் கொடுத்து அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதிலிருந்து வெளியில் வர செஞ்சுருக்கோம். அப்போ அது மாதிரி உங்களுக்கு கொடுத்த ஒரு சில டிப்ஸில் ஒரு டிப்ஸை இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன்லேருந்து வெளியே வந்துடலாம். அப்படி என்ன அந்த டிப்ஸ் அப்படின்றத இந்த வீடியோவோட இறுதியில் பார்க்கலாம். முதல்ல இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் ஏன் ஏற்பட்டது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எப்போவுமே ஒரு பிரச்சனை அப்படின்னா பிரச்சனைக்கான காரணங்கள் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. அவ்வளோதான் விஷயம். அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். நிறைய பிரச்சனைகளை சந்திச்சவங்களுக்கு இது தெரியும். ஓகேங்களா? இல்லைன்னா பிரச்சனைக்குள்ளேயே அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கும்போது அதற்கான தீர்வுகள் கிடைக்காது. இதற்கான மூல காரணம் என்ன, எதற்கு இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் ஏற்படுது அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னும் பொழுது அவர்களுடைய ரத்தத்தில் நல்ல குளுக்கோஸ் கெட்ட குளுக்கோஸ் அப்படின்றத சுத்தம். இதுல நல்ல குளுக்கோஸை எடுத்து நம்மளுடைய செல்களுக்குள்ள எல்லாமே போயிடும். இந்த கெட்ட குளுக்கோஸ் மட்டும் எக்ஸஸா சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த கெட்ட குளுக்கோஸ் எக்ஸஸா ரத்தத்துல சுத்துதுன்னா நம்மளுடைய உடம்பு சும்மா விடுமா? உடம்போட வேலை என்ன? தன்னைத்தானே சரி பண்ற ஒரு சிஸ்டம் கொண்டது தான் நம்மளுடைய உடல். அப்ப எக்ஸஸா சுத்தக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை உடனே வெளியேற்றிடணும். அவ்வளவுதான் இந்த உடலுக்கான ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அது எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த பேட் குளுக்கோஸை வெளியேற்றுது. எதன் வழியாக வெளியேற்றுது? நம்மளுடைய சிறுநீரகத்திற்கே அதற்குரிய மிக முக்கியமான பங்களிப்பை கொடுத்துக்கிறாங்க. சிறுநீரகம் தான் எக்ஸஸாக இருக்கக்கூடிய பேட் குளுக்கோஸை வெளியேற்ற ஆரம்பிக்குது. அப்போ எது வழியை வெளியேற்றும்? சிறுநீர் மூலமாக தான் வெளியேற்றும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கிறவங்கெல்லாம் போய் ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்து பாருங்க அப்படின்னும். நீங்கள் எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரிய வரும். அதில் பார்த்தீங்கன்னா சுகர் +2+, 3+, 4+ அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கும். சரி, சுகர் மட்டும்தான் யூரின்ல போகுதா அப்படின்னு பார்த்தோம்னா கடைசியில் பக்கத்திலேயே புரோட்டீன் லீக்கேஜும் இருக்கும். அப்போ ஆல்பமின் லீக்கேஜ் 1+, 2+, 3+ போய்கிட்டு இருக்குது. சரி, இதனால தான் ஒருவேளை ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் போய்கிட்டு இருக்கோ அப்படின்னு பார்த்தா அதையும் தாண்டி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும். என்ன அப்படின்னா, அங்கே பஸ்ஸல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த பஸ்ஸல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வரைக்கும் இருந்தால் கூட ஓகே தான். ஆனால் சில பேருக்கு 6, 8, 10, 15 அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸல்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே அதிகமாக இருக்கும். அப்போ பஸ்ஸல்ஸ் போயிட்டு நமக்கு யூரின்ல அதிகமாக இருக்குன்னா என்ன இருக்கும்? அதை பூரா எப்படியாவது வெளியில் தள்ளணும் தான் நினைக்கும். ஓகேங்களா? அதான் விஷயம். அப்போ உடம்புக்குள்ள எப்பொழுதுமே உடம்போட மிகப்பெரிய ஒரு முக்கியமான வேலை என்னன்னா, கழிவை உள்ள வச்சுக்கிறவே கூடாது. அதை வெளியேற்றுறது தான் ஒரு வேலை. நீங்கள் பாருங்க, 3 வேளையும் ஃபுல் கட்டு கட்டி நல்லா ஃபுல் டைட் ஆகிட்டிங்கன்னா காலையில் அதை வெளியே தள்ளிடணும் எப்படியாவதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு எதுவுமே சூரணம் எதுவுமே சாப்பிட தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக வெளியே தள்ளக்கூடிய வேலையை பண்ணிடுது. தண்ணி நல்லா நீங்கள் 3 லிட்டர் தண்ணியை கடக்கடன்னு குடிங்க. எப்படியாவது அதை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சத்தை எடுக்கிட்டு மிச்சத்தை ஃபுல்லாக யூரினை அடித்து வெளியே தள்ளிடுது. இப்படி உடம்பு உள்ளுக்குள்ள கழிவுகளை வச்சுக்கிறாம வெளியே தள்ளுது. ஆனால் நாம தான் சில சமயங்களில் இந்த கழிவை வெளியேற்றாமல் உள்ளே வச்சுக்கக்கூடிய வேலையை பண்ணுறோம். பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கிறோம், மீட்டிங்கில் இருக்கிறோம், முக்கியமான ஆள்கிட்ட
பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சிறுநீரையும் மலத்தையும் சளியையும் இப்படி என்ன பண்ணோம், அடக்கிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ கழிவு வெளியேற்ற விடாமல் உடம்புக்குள்ள அடைச்சு உள்ள வைக்கிறதுல தான் இன்னைக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுது. அந்த வகையில் சிறுநீர் மூலமாக நமக்கு இந்த கழிவுகள்லாம் வெளியேறிக்கிட்டு இருக்கும். அப்போ பஸ் செல்ஸ் வெளியே போய்கிட்டு இருக்கு. சரி, இதோட முடிஞ்சா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு அடுத்த கட்டம் பார்த்தோம்னா தான் அங்கே பாக்டீரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வருது. யூரின் அனாலிசிஸ் ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்க, நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு அதில் டீட்டெயிலாக வரும். அப்போ ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கு, யூரின் போகும்பொழுது உங்களுக்கு எரிச்சல் இருக்குது, ஒரு பேனிங் சென்சேஷன் இருக்குது, கடுத்து போகுது, கட்டாகி போகுது, கொஞ்சோன்னு போகுதுங்க, அவ்வளோதான், அடுத்து வரலை, திரும்பவும் கொஞ்ச நேரம் கழிச்சு அரை மணி நேரம் கழிச்சு திரும்ப கொஞ்சோன்னு போகுது. அப்போ யூரின் போன திருப்தியே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக போகுது, ட்ராப்பாக போகுது அப்படின்னா முக்கியமாக நீங்கள் யூரின் அனாலிசிஸ் ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்கள். எல்லாமே ஒரு சில பேருக்கு இருக்கும், இல்லை இவைகளில் ஏதாவது ஒன்று இருக்கும். உங்களுக்கு குளுக்கோஸ் லீக்கேஜ் ஆகுதா, புரோட்டீன் லீக்கேஜ் ஆகுதா, பஸ் செல்ஸ் இருக்குதா அல்லது பாக்டீரியா இருக்குதா அப்படின்றத பாருங்கள். அப்போ தான் இதற்கு நீங்கள் தீர்வு கொண்டு வர முடியும். ஏதோ ஒரு வகையில் இது பார்த்திங்கன்னா இவங்களை உள்ளே வச்சுக்கிற கூடாதுன்னு வெளியே தள்ளக்கூடிய வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுதான் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். இது பகல் நேரத்துலையும் இரவு நேரத்துலையுமே நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் குறிப்பாக சில பேருக்கு இரவு நேரத்தில் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. இந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா பொதுவாக நைட் நேரம் என்ன நடக்கும்னா கழிவுகளை பூரா சுத்தப்படுத்தி வெளியேற்றக்கூடிய வேலையை பண்ணுறது தான் இந்த இரவு நேரத்தோட வேலையே. அதனால தான் கல்லீரல் அந்த சமயம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுவார். ஆமாம், பெருங்குடல் அந்த சமயம் அரைச்சி க்ளீன் பண்ணி மலைக்குடலை கொண்டு போய் வச்சுருவார். அதனால தான் நைட்டு நல்லா நம்ம தூங்கினோம்னா எல்லா கழிவுகளையும் அதை எடுத்து கொண்டு ரெடியாக இருக்கும். காலையில் எழுந்தோன்னே எல்லா கழிவும் வெளியேறும். காலையில் எழுந்தோன்னா மோசம் போகுது, யூரின் போகுது, ஓகேங்களா. நம்ம வெயிலுக்கு போவோம், வேர்க்கும், இன்னைக்கு வெயிலுக்கு போகிறதே இல்லையா. இப்படி ஒவ்வொரு கழிவுகளும் வெளியேறும். நைட்டே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு கழிவுகள் எல்லாமே அப்படியே கனவுகள் மூலமாக வெளியில் போயிட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிப்போம். இப்படி இரவு நேரத்தில் கழிவுகளை சுத்தப்படுத்தக்கூடிய வேலை நடக்குது. ஆமாம், ஆனால் இங்கே என்ன நடக்குது, அந்த யூரினரி பிளேடரில் பையை நெம்பின உடனே நமக்கு பிரெயினுக்கு ஒரு சிக்னல் போகும், ஐயா பையை நம்பிருச்சு, இதை முதல்ல வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே கொஞ்சோன்னு தான் யூரின் போகுது, பையுக்குள்ளே இவ்வளோ தான் இருந்திருக்கு, திரும்ப யூரின் வரல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம் திரும்ப கொஞ்சம் தான் போகுது. அப்போ என்ன விஷயம்னா நம்மளுடைய உடம்பு ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நீ முதல்ல உன்னையை நீ பாதுகாத்துக்க. எப்படி பாருங்க, அதாவது உடம்பை பாதுகாக்கிறதுக்கே ஒரு சிஸ்டம், ஆனால் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் எது ஒன்றாலும் சரி முதல்ல உன்னையை நீ பாதுகாத்துக்கன்னு சொல்லி ஒவ்வொரு உறுப்புகளுக்குமான ஒரு தனிப்பட்ட ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கோன்னு சொல்லலாம். ஆமாம், அப்போ அது என்ன பண்ணுதுன்னா அந்த யூரினரி பிளேடரில் யாராவது ஒரு கெமிக்கல் தேவையில்லாத நபர் உள்ளே வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இப்போ நம்ம போய் அங்கே பிரெயினில் உத்தரவு வாங்கி யூரின் போகிற மாதிரி உணர்வு அதுக்கப்புறம் அங்கே பிளேடரை ஓப்பன் பண்ணி போகிறதுக்குரிய வேலைலாம் கிடையாது. உடனடியாக முடிவு எடுத்துருவார், ஐயா இவரை முதல்ல வெளியேற்றிடணும், இவரை உள்ளே வச்சுக்கிட்டா நமக்கு தான் டேஞ்சரு அப்படின்னு. அப்போ என்ன விஷயம்னா ஏதோ ஒரு பாக்டீரியா உங்களுடைய பிளேடருக்குள்ளே வந்திருக்குன்னு அர்த்தம். நம்ம எடுத்துக்கொண்ட மெடிசன்ஸ், மருந்து மாத்திரைகளாக இருக்கலாம். நீங்கள் வேணால் பாருங்கள், நிறைய பேருக்கு இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் எப்போ ஆரம்பிச்சுன்னு கேட்டு பாருங்களேன். கடந்த 1 மாதமாக தாங்க, கடந்த 2 மாதமாக தாங்க, 1 வாரமாக தாங்க அப்படின்பாங்க. அப்போ தான் கரெக்டாக அவங்க மெடிசன் மாற்றிருப்பாங்க. அப்போ அந்த மெடிசன் மாற்றினதுனால ஏற்பட்ட ஒரு விஷயம்தான் அது, அவ்வளோதான். அங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அங்கே நம்ம மருத்துவர்கிட்ட சொல்லி இந்த மெடிசன் சாப்பிட ஆரம்பிச்சதுலேருந்து தான் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் ஏற்படுதுன்னு சொன்னால் அவங்க அதுக்கு தக்கன வேறு ஏதாவது மருந்துகளை மாற்றி கொடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். ரைட். இப்போ இது மாதிரி ஏதோ ஒரு சில காரணங்களால் நமக்கு ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் போகுதுன்னா இதை நம்ம எப்படி எளிமையாக கட்டுப்படுத்தலாம், அதற்காக தான் நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு மூலிகை டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், பயன்படுத்தி பாருங்கள். இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் பிரச்சனையிலிருந்து வெளிவந்து நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இரவு முழுவதும் சூப்பரான உறக்கம் உறங்குவதற்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு என்னங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கடல் அழிஞ்சில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கடல் அழிஞ்சில் அப்படின்றது ஒரு மூலிகை, நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் மாதிரி இருக்கும். இது நமக்கு நாட்டு மருந்து கடைகளில், ஆயுர்வேத மருந்து கடைகளில் நமக்கு கிடைக்கும். அந்த கடல் அழிஞ்சில் டைரெக்டாக கிடைச்சதுன்னா டைரெக்டாக வாங்கிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. டைரெக்டாக வாங்கி ஒரு 15 கிராம் கடல் அழிஞ்சிலும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருத்தி விதையும் அதே போல் ஒரு 15 கிராம் 20 கிராம் எடுத்துக்கலாம் பருத்தி விதை, அவ்வளோதான். இதை ரெண்டையும் ஒரு 1 லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணி அதோட எசன்ஸ் நல்லா அப்படியே இறங்கணும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 500 ml வர்ற வரைக்கும் சுண்ட வைங்க. அதாவது 1க்கு பாதியாக சுண்ட வைக்கணும், அவ்வளோதான். 1 லிட்டர் தண்ணி 500 ml மாறணும். சுண்ட வைங்க. சுண்ட வச்சா எசன்ஸ் ஃபுல்லாக நல்லா இறங்கிடும். இந்த தண்ணியை நம்ம நல்லா அப்படியே ஒரு அரை மணி நேரம் கழிச்சு, அதாவது கொஞ்சம் வெதுவெதுப்பாக ஆனதுக்கப்புறம் காலை இரவு 2 வேளைக்கு இந்த தண்ணியை நல்லா ஒரு டம்ளர் சாப்பிட்டு வாங்களேன். என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். 1 or 3 days உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் சூப்பராக சரியாகும். இந்த கடல் அழிஞ்சில் உங்களுக்கு டைரெக்டாக கிடைக்கலன்னா கடல் அழிஞ்சில் பவுடர் இன்னைக்கு நாட்டு மருந்து கடைகளையும் ஆயுர்வேத மருந்து கடைகள்லையுமே சித்த மருத்துவ கடைகள்லையுமே உங்களுக்கு கிடைக்கும், வாங்கிக்கலாம். பவுடர் வாங்கினீங்கனாலும் அதே போல தான் 15 கிராம் போட தேவையில்லை. பவுடர்னா நீங்கள் சும்மா ஒரு 5 to 10 கிராமுக்குள்ளே போட்டால் கூட போதும்.
அவ்வளோதான். போட்டு பருத்தி விதையை போட்டு நல்லா அப்படியே பாயில் பண்ணி எசன்ஸ் இறக்கி 1 லிட்டரை 1/2 லிட்டராக சுண்ட செய்து அந்த தண்ணியை காலையும் இரவுமாக 2 வேளை குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு இரவு நேரத்தில் போகக்கூடிய ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் கட் ஆகும். இதை பயன்படுத்தி ஒவ்வொரு சர்க்கரை நோயாளிகளும் தேவையில்லாமல் அந்த மாதிரி எக்ஸஸாக ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் போகுதுன்னா அதை கட்டுப்படுத்தி கிளியர் பண்ணுங்கள். உங்களுடைய சிறுநீரகத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். இந்த சிறுநீர் பிரச்சனையிலிருந்து வெளிவந்து ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.